R Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. ரீசன்ட் சாங் பண்ணிட்டு இருக்கேன். நைட் எங்க வீட்டுக்காருக்கு செகண்ட் ஹார்ட் அட்டாக் வருது. மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா, லங்ஸ், கிட்னி எல்லாமே டேமேஜ் இருக்கு. ஹோப்பே இல்லாம சொல்லிட்டாங்க டாக்டர். அப்போ ஷூட்டிங் கால் வருது. ஐசியூ வார்டு கொண்டு போறாங்க. இஸ் சேயிங் யூ கோ. தென் ஐ செட், அப்பதான் அந்த லைனும் நான் பாடுறேன். சரணம் அங்க சுத்தி அப்படின்னு அந்த லைன் பாடுறேன். நிஜமாவே நான் அழுவுறேன். ஆன்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பாபனா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தெரியுமா. நீ ஏன்க்கா வந்தேன்னு கூட நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா அதையும் சொந்த பந்தம் யாராவது கேட்டாங்கன்னா இப்பயும் போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஐயோ பணம் தான் முக்கியம் உங்களுக்கு. இதே மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் நீங்க கிராஸ் பண்ணிருக்கீங்க. என் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி 18th டெலிவரி பண்ணேன். 10ஆம் தேதிக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாரம் முன்னாடி ஆண்கள் சொல்றாங்களா இல்லையா, பெண்கள் சொல்லுவாங்க. பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. குரூப் டான்ஸரா இருக்கும்போது அதுல இருந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன? நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேடா இருக்கும். ரிசர்வே பண்ணாம டக்குன்னு ஏற்றி விட்டுடுவாங்க ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல. ஸோ முதல் சம்பளம் ஞாபகம் இருக்கா? 400 அசம் ரக்கம்மா கைத்தட்டுல சாங்கடி எல்லாமே தளபதி சுஜாதா தான் சொல்லுவாங்க. நானே சிரிப்பேன். எடுத்தது மணிரத்னம் சார். என்ன பேர் என்ன தளபதிலாம் மாறுகோ மாறுகோ இப்படி இப்படி கிளாப் அடிச்சுட்டே இருப்பாரு. ஒரு எல்லோ ஷர்ட். அவர் தான் எங்க ஹஸ்பண்ட். ஆக்சுவலா சாணி தட்டுவது எப்படி, அந்த மஞ்சள் சட்டையை பார்த்து கத்துக்கோங்க. தாரத்தப்பட்டல பாலா சாருக்காக முட்டை போட்டீங்க. பாலா சாருக்காக தலையே வெட்டிப்பேன். ஜில்லா விட்டு ஜில்லா வந்து 15 வருஷம் ஆச்சு. ஆனா இப்பயும் இந்த பாட்டு வந்து வைப்பு தான். ஸோ டான்ஸ் மாஸ்டர், ஆக்ட்ரஸ், அது மட்டும் இல்லை 2 குழந்தைகளுக்கு அழகான அம்மா. வெல்கம் பண்ணலாம், பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். டான்ஸ் மேல இந்த காதல் எத்தனை வயசுல வந்துச்சு? 2.5 வயசு அந்த மாதிரி இருக்கப்பவே வெளியே வந்து நின்னாலே ஏதாவது சாவு போனா கூட ஐ யூஸ் டு டான்ஸ். இட் சீம்ஸ் அந்த மியூசிக் கேட்டு ஆடுவேன். தியேட்டர் சாவு கொட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் இந்த சாமி எடுத்துட்டு போவாங்க. தைப்பூசம் நாங்கள் வடபழனியில தான் இருக்கோம். ஸோ தைப்பூசத்துக்கு முருகருக்கு அந்த தைப்பூசம் பால் கொடம் எடுக்கிறப்போ தட் மியூசிக், எந்த மியூசிக் கேட்டாலும் ஆட ஆரம்பிச்சிடுவேன்னு சொல்லுவாங்க அம்மா. சினிமா துறை அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்க வீட்டுல யாராவது சினிமால இருந்திருக்காங்க? அம்மா வந்து ஜெயபிரதா மேம், ஜெயசுதா மேம்க்கெல்லாம் பர்சனல் ஆட்ரஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் வரல. பட் பேசிக்கலி கோடம்பாக்கம் முன்னால எல்லாரும் மூவி பீப்புள் தான் இருப்பாங்க. ஒரு சினிமா ஹப் மாதிரி. ஆமா, நம்மளுக்கு பக்கத்துலயே இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாயிடுச்சு. ஸோ முதல் வாய்ப்பு when I was in 8th standard. ஒரு குரூப் டான்ஸரா இருக்கும்போது அதுல இருந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன, பெனிஃபிட்ஸ்லாம் என்ன மேம்? அதுல நமக்கு கம்ஃபர்டான ரூம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்பவுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேடாக இருக்கும். ரிசர்வே பண்ணாமல் டக்குன்னு ஏற்றி விட்டுடுவாங்க ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில். நாளைக்கு ஷூட்டிங் இருக்கும், திடீர்னு சாங் பிளான் பண்ணுறோம், மழை வந்தது, அதனால் சீனை கேன்சல் பண்ணிட்டோம், செட்டுக்குள்ளே சாங் பண்ணுறோம், திடீர்னு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே எங்களுக்கு தெரியல. பிகாஸ் பேஷன். அந்த வயசும் பெருசாக பொருட்படுத்த மாட்டோம். சாதிக்கணும் இதெல்லாம் மைண்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நிறைய இந்த மாதிரி வரும். நம்மளோட கோல் வந்து ஃபோக்கஸ் வந்து we have to achieve something in the industry அப்படின்றது தான். டீனேஜ்ல சினிமால ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ படிப்பு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஆப்வியஸ்லி 9th standard. I'm actually very good student. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க என்ன நீ சினிமாவுக்கு போறியா அப்படின்னு. பட் என்னோட சிச்சுவேஷனும் அப்படிதான் இருந்தது. அம்மா வந்து ஸ்பைனில் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அம்மாவுக்கு. அவங்க சர்ஜரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் பெட் ரெஸ்ட் தேவைப்பட்டுது அந்த டைமில். ஸோ ஐ தாட் ஓகே ஐ வில் சப்போர்ட் மை ஃபேமிலி. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த பேஷன் தான். எனக்கு என்னென்னா ஸ்கூல் போகிறப்ப எங்கள் அம்மா வேலைக்கு போகிறதுனால ஐ யூஸ் டு குக். அந்த ரைஸ் வச்சு சொல்லி கொடுப்பாங்க அம்மா. அப்பா தயிர் போடுவாங்க. அதை வச்சு நாங்களே வந்து சாப்பாடு கட்டி நானும் என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போகணும். இது ஒரு பெரிய வேலை எனக்கு. ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா அந்த வெசல்ஸ் எல்லாம் கழுவி வச்சுக்கணும், ஹோம் ஒர்க் பண்ணணும், விளையாடவே போக முடியாது. இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. சின்ன வயசுலேயே அந்த கிச்சனுக்குள்ளே என்னை வந்து அனுப்பிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு அந்த ஹேட்டட் இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ ஐ செட் நோ. நான் வெளியே சுதந்திரமா டான்ஸ் ஆடுறேம்மா, நான் வீடியோ பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா. ஸோ முதல் சம்பளம் ஞாபகம் இருக்கா? 400 or something. 15 வயசுல 400 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. எப்படி இருந்தது அந்த வயசுல சம்பாதிக்கும் போது? ஏன்னா எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருந்தது. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஐம் த எல்டர் ஒன்.
ஐ ஃபெல்ட் ஸோ ப்ரவுட். அது என்னால் என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு முடியுது, அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுது. ஸோ அது எனக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. 400 சம்பாதிக்க கண்டிப்பாக 4000 சம்பாதிப்போம் நம்ம அப்படின்னு. பட் நீங்கள் டாலாக இருக்கீங்க இல்லை? ஆமாம். ஸோ இப்போ குரூப் டான்சர்ஸ் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டில் நிற்கணும், எங்கே ஸ்டேஜில் ஆடினாலும் முன்னாடி நின்று ஆடணும்னு ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ உங்களை எங்கே நிற்க வைப்பாங்க? கரெக்டாக 40வது தான் நிற்க வைப்பாங்க. 40 கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா 40வது, 40 கூட கிடையாது, 39. என்னை விட ஹைட்டாக ஒருத்தங்க இருக்காங்க, என் தங்கச்சி. ஒரு 14-15 இயர்ஸில் அவளும் வந்துட்டு அக்கா போகிறேன், நானும் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அதனால அவன் 40னா நான் 39. இப்படிதான் நிற்போம். அன்னைக்கு மேனுவலாகவே பீப்புள் யூஸ் டு செக். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வைடராக பார்ப்பாங்க மாஸ்டர்ஸ் கூட, நல்ல டான்சர்ஸ் பிக் பண்ணணும்னு. ஃப்ரண்ட்டில் ஆடுறதுனால எல்லாம் நல்ல டான்சர்ஸ் கிடையாது, பின்னாடி ஆடுறதுனால யாரும் பேட் டான்சர்ஸ் கிடையாது. ஸோ தே வில் பிக் ஃப்ரம் தேர். அந்த அளவுக்கு நாங்கள் டெடிகேஷனாக ஆடுவோம். 100% உயிர். நீங்கள் லவ் மேரேஜ் இல்லை? லவ் மேரேஜ்னு சொல்ல முடியாது. வி போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. அவங்க ஃபைட்டில் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கார். ஆக்சுவலாக சாங் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறப்ப ஃபைட்டர்ஸ் வருவாங்க. அந்த செட்டு வந்து பார்ப்பாங்க, இந்த செட்டில் தான் இப்போ ஒரு டிஸ்கோ சாங் நடக்குதுன்னா நாங்களும் டிஸ்கோ மூமெண்ட் எல்லாம் ஆடிட்டே இருப்போம். நாங்கள் முடிஞ்சு கிளம்புறப்ப ஃபைட்டர்ஸ் வில் கம், அந்த செட்டில் தான் பண்ண போகிறோம்னா தே வில் பிளான் தேர். இங்கேருந்து நீ குதிக்கணுடா, இந்த கண்ணாடி நீ உடைக்கணுடா. அப்போ எங்கள் வீட்டுக்கார் வருவார். அப்போ அவங்க வர்றப்போ நம்மளுக்கு ஆர்ட் மேலே இந்த பேஷன் இருக்கிறதுனால அவங்க எப்படி ஃபைட் பண்ணுறாங்க, நம்ம பாபு ஆச்சே, நம்ம வீட்டு பக்கத்து என் ஃப்ரெண்டு தானே, அவர் எப்படி பண்ணுறாரு நல்லா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். ஓகே. ஸோ இஸ் அன் அமேசிங் ஃபைட்டர் ஆக்சுவலாக. நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன் நான். கமல் சாருக்கு, ரஜினி சாருக்குலாம் 10 இயர்ஸ் கண்டினியூ அவர் தான் டூப் ஆர்டிஸ்ட். நிறைய ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, உடம்புல நிறைய ஃப்ராக்சர்ஸும் இருக்குது அவருக்கு. ஆப்வியஸ்லி ஸ்டண்ட், கிளாஸை ஒடிக்கிறது, கை வெட்டிக்கிறது, நரம்பு கட்டாவது, ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய. அர்ஜுனுக்கு எல்லாருக்கும் டூப் போடுவாங்க. அவங்க ப்ரப்போஸ் பண்ணப்போ எனக்கு நோன்னு சொல்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. ஏன்னா ரொம்ப அவர் இருந்தாலும் செட்டே கலகலப்பாக இருக்கும், பயங்கர காமெடி பண்ணுவார், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகம் அவருக்கு. ஸோ அவங்க வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவகிட்ட நேராக சொல்ல எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பிகாஸ் பீங் எ ஃப்ரெண்ட் அப்படின்னு. அப்புறம் என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னப்போ ஐ செட் அப்படியா சார், நான் அம்மா கிட்ட சொல்கிறேன். ரொம்ப ஸ்மூத்தாக நடந்துச்சு. மை மாம் சைடு, அம்மாவும் அவங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ பெரிய எதிர்ப்புகளோ இல்லை பெரிய திங்க் பண்ணக்கூடிய அதெல்லாம் தேவைப்படலை எங்களுக்கு. எங்களுக்கெல்லாம் உங்களை எப்போ தெரிய வந்தது அப்படின்னா, இந்த ஜில்லா விட்டு ஜில்லா பாட்டு பண்ணும்போது தான் யாரா இவங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு பாட்டு. ஸோ அந்த சான்ஸ் எப்படி அமைஞ்சது? ஆக்சுவலாக அப்போவும் நாங்கள் நிறைய சோலோ சாங்லாம் பண்ணியிருக்கேன் நான். பிறந்த வீடா புகுந்த வீடா பார்த்தீங்கன்னா நான் பானுப்பிரியா கூட பாய் கெட்டப்பில் ஆடிருப்பேன். தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் சாங்கு சிவகுமார் சார் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த முண்டாஸ் எல்லாம் கட்டிட்டு. அப்புறம் தென்மதுரை சீமையிலே அது கணக்கா கூட ஒரு பாய் கெட்டப்பில் நான் வந்து ராமராஜனை இமிட்டேட் பண்ற மாதிரி கட்டி பிடிச்செல்லாம் சாங் பண்ணேன். ஸோ சோலோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்ன தான் கூப்பிடுவாங்க. பட் அந்த அளவுக்கு அதெல்லாம் ரீச் ஆகாததுக்கு காரணம் சோஷியல் மீடியா, இன்னைக்கு இருக்க பிளாட்ஃபார்ம்ஸ், இன்னைக்கு இருக்க எதுவுமே இல்லை இல்லைங்களா. நான் தளபதி சாங் ஆடி இருந்தேன்னா ஒரு 100 செல்ஃபி எடுத்திருப்பேன். அன்னைக்கு என் கையில மொபைல் இருந்து தளபதியில் ஆடி இருக்கீங்க. ஆமா, ரக்கம்மா கை தட்டுல சாங் ஆடி எல்லாமே தளபதி சுஜாதா தான் சொல்லுவாங்க. நானே சிரிப்பேன், எடுத்தது மணிரத்னம் சார், என்ன பேர் என்ன தளபதியில நீங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ இந்த சாங் இன்னைக்கு இவ்வளோ ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பா வந்து சோஷியல் மீடியா இல்லையா, சேனல்ஸ், சன் மியூசிக்ல ரிப்பீட்டடா தே யூஸ் டு டெலிகாஸ்ட் தட் சாங் போட்டுட்டே இருப்பாங்க. அந்த பாடத்துல அந்த பாட்டு பார்க்கும்போது ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு அம்மா மாதிரி ஒருத்தங்க உட்காந்து ஏதோ சமையல் பண்ணிட்டு அப்புறம் நடந்து வர்றாங்க, திடீர்னு எவ்வளோ டான்ஸ் ஆடுறாங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு அம்மாவோ ஆடுவாங்க, எதிர்பார்க்க முடியாது அவ்வளோ டைமிங்கோட இல்லையா. கண்டிப்பா மாதிரி நான் அதான் சொல்லுவேன். பட் அந்த லேமன் வெளியே இருக்க பப்ளிக்கு அவங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும், யாருடா இப்படி ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் டான்ஸ் மாஸ்டர் அது கூட ஆடலாம் எப்படி. பட் அந்த ரெகக்னிஷன்ன்றது வேற லெவல் இல்லையா? அஃப்கோர்ஸ் இட்ஸ் டூ. என்ன சொல்றது, நான் அதுக்கு முன்னாடி கில்லி படம் நடிச்சிருக்கேன். ஈசன் சாங்க்கு முன்னாடியே த்ரிஷாக்கு அம்மாவா நான் இவங்க சொல்லி தர்ணி சார் சொல்லி பண்ணியிருக்கேன். அது பெரிய ஒன்றும் சீக்வன்ஸ் கிடையாது, ஒரு ஃப்ளாஷ் கட்டில் வருவோம் நம்ம, அந்த ஏர்போர்ட் சீன் அந்த மாதிரி சின்ன சின்னது தான். அதுக்கப்புறம் நான் அவனில்லை 2 பண்ணியிருக்கேன். செல்வா சாரோட ஆஸ்தான டான்ஸ் மாஸ்டர் நான். ஆனையிலேருந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1 சிபி படத்துலேருந்து எல்லா படத்துக்கும் நான் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ சார் சொல்லிட்டாங்க, மாஸ்டர் துபாயில் 2 சாங் பண்ணுறோம், 5 நாள் சீன் பண்ணுறோம், நீங்கள் தான் ஹீரோயினோட அம்மா. அது ரெண்டும் பண்ணேன். பட் எனக்கு அதுக்கப்புறமா கூட பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஐ வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் மை கோரியோகிராஃபி தான். ஒன்ஸ் இந்த ஈசன் சாங் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது ஒரு 11 months. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, அப்பா அந்த பாட்டு வெளியவே வரலப்பா அப்படின்னு. அந்த லிரிக்ஸ் எல்லாம் இருக்குல்லடா, ஒரு ஜான வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் வைக்கிறேன், இப்போ இங்கே நிற்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு 3rd grade லேடி எப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டா அப்படின்ற ஒரு பாட்டு. அது ஆக்சுவலி அந்த லைன் ஒரு ஜான வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேங்கும் போது மொத்த ஆடியன்ஸுமே அது வந்து அட்ராக்ட் பண்ண ஒரு சீன்.
கண்டிப்பா பதிஞ்சு போச்சு அது பதிஞ்சு அப்படியே போச்சு. ஒரு எல்லாருக்கும். எதுக்கு எவ்வளோ கஷ்டம் அந்த அக்காவுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, காய்ச்சலுக்கு காடை வித்தேன், இருமலுக்கு ஆமா. நிலம் வித்தேன் அப்படின்னு. ஸோ அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஒரு லேடி கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றது என்னோட என்டையர் லைஃபே திருப்பி போட்டுருச்சு அந்த சாங். இல்லையா, எல்லாருக்கும் சிம்பத்தி தான் வந்தது. ஆமா. ஐயோ பாவம் இல்லை அந்த அக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அக்கா, காலேஜ் படிக்கிறவங்க கூட அக்கா அந்த ஸ்டெப்பு சூப்பர்க்கா அப்படின்னு. ஸோ அந்த அவ சொல்லுவாள்ல, நம்ம எனக்கு மனசு சரியில்லைன்னா நான் அக்கா கிட்ட தான் வந்து பாட சொல்வேன். அந்த அக்கான்ற வேர்டு எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட இத்தனை வருஷம் சர்வீஸ்க்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். எஸ். சசி சார், தினேஷ் மாஸ்டர் அண்ட் சமுத்திரக்கனி, இவங்க 3 பேரும் என் தலையெழுத்தின மாத்தின பிரம்மாக்கள் அப்படின்னு. யாரோ பண்ண வேண்டிய சாங், இட்ஸ் நாட் மை சாங் அட் ஆல். லாஸ்ட் மினிட்ல தான் ஆமா, நீங்க அந்த யாரோ song பண்ண வேண்டியது. எனக்கு சம்மந்தமே இல்லை அந்த சாப்டர். அந்த ஏன்னா பீங்க கோரியோகிராஃபர், இன்னொரு கோரியோகிராஃபர் வந்து அவங்க சாங்ல சோலோ பண்ணுவாங்க சொல்லி கேட்க மாட்டாங்க. கேட்டாங்க நீங்க சோலோ பண்ணணும். நான் சொன்னேன் சோலோ எல்லாம் பண்ற வயசாப்பா எனக்கு. சோலோனா நம்ம என்ன நினைப்போம், ஆப்வியஸ்லி அது ஒரு ஐட்டம் சாங்கா தான் இருக்கும். ஆமா. இல்லையா, அப்போ சோலோ சாங்கில் நான் எப்படிப்பா பண்ண முடியும், எனக்கு 2 லெக்மெண்ட் டேராக இருக்கு, என்னால் வந்து நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது குமார் அப்படின்னு தினேஷ் மாஸ்டர் அசிஸ்டன்ட் கிட்ட. அக்கா அப்படி கிடையாதுக்கா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் தினேஷ் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு. நான் ஃப்ரீ தான், ஏன்னா சசி சார் படம்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நான் வந்து சுப்பிரமணியபுரம் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த டீம் ரொம்ப பிடிக்கும். அப்போது தினேஷ் மாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபுல் சாங் நீங்கள் உங்களை ஆட போகிறது கிடையாது, நீங்கள் பாடிட்டே தான் இருப்பீங்க, லாஸ்ட்டில் மட்டும் ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்பு நாங்கள் அதை ஆல்ரெடி பண்ணிகிட்டே இருப்போம், அதை தான் நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ somehow he convinced me. I said okay. சாங் முடிச்சிட்டோம். அந்த மாதிரி தான் பாவம், அது ரொம்பவே கஷ்டமான ஸ்டெப்பே கிடையாது. அது இட் வாஸ் ஸோ சிம்பிள் ஸ்டெப். பட் தென் டு அந்த பிளேஸ்மெண்ட் வாஸ் வெரி என்ன சொல்கிறது, எமோஷ்னலாக இருந்தது. எஸ். ஸோ அதுக்கப்புறம் தாரத்தை பட்டேல பாலா சார் டைரக்ஷன்ல நடிச்சிங்கல்ல, அது எப்படி அமைஞ்சது? அப்போ மொட்டெல்லாம் கூட போட்டுருந்தீங்க நீங்க. ஆமாம், பாலா சாருக்காக முட்டை போட்டீங்க. எஸ் எஸ். ஸோ பாலா சார் படத்தில் பண்ணியே ஆகணும். ஒன்ஸ் நான் இந்த ஈசனோட ரெக்கக்னைசேஷன் வந்ததுக்கப்புறம் சரி நடிப்போம், அது மேலேயும் கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அப்போ தான் எக்ஸ்போஷர் கிடைக்கும். சசி சார் வந்து ஈசனில் பண்ணதுனால ஆல்ரெடி சார் நிறைய அம்மாக்கள் ஆடிஷன்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ சடன்லி சசி சார்கிட்ட கால் வந்துச்சு. அவங்க மேனேஜர் உதய் சார் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் நாளைக்கு ஒரு 10:30 பாலா சாரை போய் பார்த்துட்டு வந்துடுங்கன்னு. ஸோ அப்புறம் பாலா சார் போய் பார்த்தேன். அவங்க சார் பார்த்து சொன்னாங்க, ஓகேம்மா சாங் கரகாட்டம்லாம் ஆட தெரியுமா அப்படின்னு. நான் நினச்சிட்டேன் ஹீரோயினோட அம்மா கூட ஒரு கரகாட்டக்காரி தானே, அதனால எனக்கு ஆட தெரியுமான்னு. சார் அதெல்லாம் ஆடிடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறேன் நான். 2 days வெயிட் பண்ணுங்கம்மா, நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம் நாங்கள். அப்புறம் 2 days கழிச்சு காலே வரல. அப்போ நான் சொன்னேன், அவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணி, நீங்கள் 2 daysல ஃபோன் பண்ணல, எனக்கு கொஞ்சம் திருப்பதிக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு, வேண்டுதலெல்லாம் இருக்குது அப்படின்னு. இல்லை மாஸ்டர் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கால் வரல. அப்புறம் 1 day சடன்லி கால் கேம். அந்த மாதிரி மாஸ்டர் நீங்கள் இப்போ மொட்டையில் தானே இருக்கீங்க அப்படின்னாங்க. இல்லையே சார், நீங்கள் திருப்பதி போகணுன்னு சொன்னீங்கல்ல, சார்கிட்ட சொன்னோம், பரவாயில்ல அந்த கெட்டப் நல்லா இருக்கும், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நீங்கள் எதுவாக சொல்லியிருக்கணும்ல சார், நான் இன்னும் மொட்டையே அடிக்கல சார், நான் வேற ஒரு படத்துக்கு கண்டினியூட்டி வெறின்னு ஒரு படம் தருண் கோபி சாரோடது ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அதில் வில்லி. ஸோ அதில் அந்த கொண்டெல்லாம் போடணும், பொண்ணெல்லாம் அடிக்கணும், பயங்கர அந்த சொர்ணாக்கா மாதிரி, அதுக்காக அந்த சீன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு சார், அதெல்லாம் அடிக்கல அப்படின்னு. ஐயோ என்ன மாஸ்டர் நீங்கள் சார் கிட்ட வேற நாங்கள் சொல்லிட்டோம் மாஸ்டர் மொட்டையில் இருப்பாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஈவினிங் கால் பண்ணி, மாஸ்டர் மொட்டை அடிச்சுப்பீங்கல்ல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பாலா சாருக்காக தலையே வெட்டிப்பேன், மொட்டை அடிக்க மாட்டேன்னா சார், அடிச்சுக்கிறேன் சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பண்ணணும், எனக்கு பாலா சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அங்கே போய் லொக்கேஷனில் போய் தான் சார்கிட்ட கேட்டு தான் அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை கட் பண்ணி காமிச்சாங்க. 1 இன்ச்சுக்கு இருக்கணும் பாய் கட்டில் அப்படின்னு. ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் மை பிளெஸ்ஸிங்னே சொல்லணும். சார் டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். சார் அது வேற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய குருகுலமில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். எல்லாரும் என்ன பயமுறுத்தி விட்டாங்க, அவரும் அடிச்சிடுவார், அந்த படத்தில் பார்க்கலையா இவங்கள அடிச்சிட்டாரு அவங்கள அடிச்சிட்டாரு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நோவே. சும்மா அது வந்து நீங்க டிசிப்ளினா டெடிகேட்டடா இருந்தா அவரும் ரெஸ்பெக்ட் பண்ணி கண்டிப்பா. ஸோ நீங்க வந்து இப்போ 2 குழந்தைங்களுக்கு அம்மா ஆயாச்சு, அப்பவும் உங்களோட அந்த டான்ஸ் கரியர் வந்து எப்படி இருந்தது? உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க? எப்பவுமே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் இன்ஃபேக்ட் என்னென்னா, நான் அந்த ஈசன் சாங் பண்ணிட்டுருக்கேன் 26, 27, 28, 29 4 days தான் சொன்னாங்க. அது 5ஆவது நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணேன்.
அப்போது 29th நைட் எங்கள் வீட்டுக்காருக்கு செகண்ட் ஹார்ட் அட்டாக் வருது. ஹி வாஸ் இன் ஹாஸ்பிட்டல். நான் ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகிறேன். அவங்க நீங்கள் எரியுதுன்றாங்க. சரி நான் ஏதாவது கொஞ்சம் நைட் கேஸ்ட்ரிக் ஏதாவது இஷ்யூ இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தது 2001 அவருக்கு. 2010 அகெயின் இஸ் சேயிங் சம்திங். எனக்கு தூக்கம் கலக்கம் ஒன்றுமே சொல்ல முடியல. 2 o'clock 3 o'clock சம்திங். நான் சொன்னேன் இல்லை பாபு காலையில் அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு. எங்கள் அம்மா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அம்மா பாபுக்கு வந்து செகண்ட் அட்டாக் வந்திருக்கு, இமீடியட்டாக தூக்கம் கேட்கலாம் பறந்து போச்சு. அன்றைக்கும் ஷூட்டிங் இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ ஐ வெண்ட் இமீடியட்லி டு த ஹாஸ்பிட்டல். போனோன்னே அவர் சொல்கிறார் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா அவங்களுக்கு, லங்ஸு கிட்னி எல்லாமே டேமேஜாக இருக்குது, இது செகண்ட் அட்டாக்கும் வந்திருக்கு, வேர் டு ஸ்டார்ட் அப்படின்றதே எங்களுக்கு தெரியல அப்படின்ற அளவுக்கு ரொம்பவுமே அவங்க ஹோப்பே இல்லாமல் சொல்லிட்டாங்க டாக்டர். அப்போது ஷூட்டிங் கால் வருது, அக்கா ரெடியாக இருக்கீங்களா, 4 மணிக்கு வண்டி வரும்னு. எனக்கு போகணுமா போக வேணாமான்னு தெரியாது. தென் ஐ டோல் தினேஷ் மாஸ்டர் இந்த மாதிரி இவருக்கு செகண்ட் அட்டாக் வந்திருக்கு, தினேஷ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இன்னும் அட்மிஷனே போடலை அப்படின்னு சொன்னேன். ஐயோ என்னக்கா பண்ணுறது பாருங்கக்கா, ஏன்னா 5 நாள் செட்டு போட்டிருக்காங்க, டான்ஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பிஜிபிக்கு பே பண்ணியிருப்பாங்க, எவ்ரி திங் இஸ் தேர் இல்லையா. என்ன மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு, நீ என்ன அட்மிஷன் போட்டாங்கன்னா கூட ஐசியூ வார்டில் ஒன்றும் அலோவ் பண்ண போகிறது கிடையாது, டாக்டர்ஸ் தான் பார்க்க போகிறாங்க, நீ என்ன பண்ண போகிற. ஸோ நம்மளால் அது பாதிக்கப்படக்கூடாது. ஒரு ப்ரொடியூசருக்கோ இல்லை டான்சர்ஸ்க்கோ யாருக்கும் வேலை போகக்கூடாது. நீ ஒருத்தி போகலன்னா அது எல்லாமே இதாகிடும் இல்லையா, யூ கோ அப்படின்றார் அவர். அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ். பெரிய மனுஷன் ஐசியூ வார்டு கொண்டு போக போகிறாங்க, இஸ் சேயிங் யூ கோ. தென் ஐ செட் ஓகே. நான் சொன்னேன் தினேஷ் கிட்ட, நான் வரேன் தினேஷ் அப்படின்னு. பட் இருந்தாலும் நம்ம மனசுல இங்கே தானே இருக்கும். சான்ஸே இல்லை. என்ன சொல்கிறாங்க டாக்டர், என்ன சொல்கிறாங்க டாக்டர், ஒவ்வொரு செகண்டும் ஃபோன் பண்ணினே இருப்பேன் என் பொண்ணு. மா இப்போதான் வந்து ப்ரீத்திங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது டாடிக்கு, அந்த பலூன் ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த லைனும் நான் பாடுறேன் சரணம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்தா நையா மாப்பிள்ளை சீக்காலிக்கு மறுப்புள்ள அப்படின்னு அந்த லைன் பாடுறேன். எனக்கு நிஜமாவே நான் அழுவுறேன். அப்போ சசி சார் ஓகேயா மாஸ்டர், ஓகே தானே நீங்கள், ஓகே தானே, இல்லை ஓகே ஓகேங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ ஓகே நம்ம ஸ்க்ரீன்ல ஒன்று பார்க்குறோம், பட் எல்லா வேலையிலும் இருக்கக்கூடிய அந்த எல்லாருக்குமே தெரியும், டான்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பாபுனா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு தெரியும். நீ ஏக்கா வந்தேன்னு கூட நிறைய பேர் கேட்டாங்க. நம்மளால் அதை பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு சின்சியாரிட்டின்னு சொல்கிறதா அது என்ன. அப்புறம் அதையும் சொந்த பந்தம் யாராவது கேட்டாங்கன்னா இப்பயும் போயிட்டான்ற மாதிரி பேசுவாங்க, சொல்லுவாங்க. ஐயோ பணம் தான் முக்கியம் உங்களுக்கு, போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் என்னன்னா ஃபேமிலியும் அக்கம் பக்கமும் இது ரொம்ப இதுவும் தெரியும் அவங்களுக்கு. நான் எவ்வளோ டெடிக்கேஷன்னா, எனக்கு பசங்க பர்த்டே தவிர நான் பொங்கல் தீபாவளியெல்லாம் ஷூட்டிங்கில் தான் இருந்திருக்கேன். இப்போ நான் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் வெளியே உட்காந்து கடவுளை தான் ப்ரே பண்ண முடியும். அந்த ப்ரேயர் நான் ஒர்க் பண்ணுறேன், என்னோட தொழில் தான் என்னோட தெய்வமே இல்லையா. ஸோ நான் அந்த ஸ்பாட்ல இருந்தும் நான் அது ப்ரே தான் பண்ணிட்டு இருந்தேன். கேரவனில் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், ஆடுறப்போ ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த பாட்டில் வந்து நீங்கள் அதை நடிச்சிங்கன்றதை தாண்டி உண்மையாகவே அந்த சிச்சுவேஷன் பிளே ஆயிருக்கு, நிஜமாவே அழுதுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லும் போது தான் அது தெரியுது. பட் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி அந்த சர்ஜரி எல்லாம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அந்த ப்ரேயர்ஸ் எல்லாரோட ப்ரேயர்ஸ் 40 days he was fighting with. அப்புறம் recovered, is fine now. இதே மாதிரி நிறைய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாடா. என்ன சொல்கிறது தான், குழந்தை பெற்றுக்கிறது எல்லாமே. இன்ஃபேக்ட் என் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி 18th டெலிவரி பண்ணேன். 10ஆம் தேதி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஜனவரி 10th வரைக்கும். ஒரு வாரம் முன்னாடி தான் எனக்கு முடியல, கால் வீங்குது மாஸ்டர் அப்படின்னு அசிஸ்டண்ட்டாக பண்ணிட்டுருக்கேன். ராதாலாம் திட்டுவாங்க, ஏய் நீ போய் தானே சொல்கிற, ப்ரெக்னென்ட் கிடையாது இல்லைன்னுவாங்க. வயிறே தெரியாது பெருசாக. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பேபி வயிறு தெரியாது. இல்லை மேம் நான் 7th month மேம் போய் சொல்கிறேன் அப்படின்னு மாஸ்டர் கேட்பாங்க. மாஸ்டர் பாபு மாஸ்டர் சொல்லுங்க அப்படின்னு. இல்லை ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு. 8th month தென்றல் சுடுமுக்கு அசிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் ராதிகா மேம்க்கு ஏவிஎம்ல. அவங்க சொல்கிறாங்க, என்னடி நீ குழந்தை செட்லேயே பெற்றுட போகிறப்பாரு, என்ன அவன் கால் இப்படியெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ எல்லாருமே வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, என்ன வீட்டில் இருக்க மாட்டியா நீ அப்படின்னு. நான் சொல்லலை, டாக்டரே சொல்லியிருக்காங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் டான்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 21 வயசில் வந்து நமக்கு ஒன்றும் அப்படி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் அவசியம் கிடையாது. யூஸ்டு பாடி இல்லையா, டான்ஸ் ஆடி ஐ செட் நோ, ஐ எம் என்ஜாயிங் இட் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் டெலிவரி 21 years. ஆமாம் 21 years. இந்த மாதிரி டைமில் கூட வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ கூட எதுக்கு முடியாமல் வந்து வேலை செய்யணும், அந்த வேலை இன்னொருத்தர் செய்வாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் சொல்கிறாங்களா இல்லையா, பெண்கள் சொல்லுவாங்க. பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி.
அது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க மேம்? நாங்கள் ஒரு வாட்டி ஆக்சுவலாக ஏன்னா நான் என்டையர் ப்ரெக்னன்சி நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கேருந்து உடுப்பிக்கு போகிறோம் நாங்கள் பை பஸ். ஸோ நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். பஸ்ஸு ஃபுல்லாக பேக்டாக இருக்குது, ஃபுல்லாக பின்னாடி சீட்ஸ் தான் இருக்குது, 29, 20, 30 அந்த மாதிரி சீட்ஸ் தான் இருக்கு. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸு, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், யாருமே நகரில் எழுந்துக்கல, யாருமே எழுந்துக்கல. எல்லாருமே வந்தாங்க இப்படி திரும்பி பேக்கில் நோன்ற மாதிரி அப்படி இருந்தாங்க. ஸோ அப்போ 2-3 ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சுஜாதா, நான் இப்படி இடிக்கிறாங்க அவங்க, வேலையை பாரு அப்படின்ற மாதிரி. நான் சொன்னேன் இல்லை நான் இட்ஸ் ஓகே, நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி நாங்கள் பின்னாடி வந்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் போட்டிருக்கீங்க. அதையும் தாண்டி இந்த டான்ஸராக இருக்கும்போது தூக்கம்ன்றது கம்மி, சீக்கிரமா ரெடி ஆகணும்னா நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்டே ரெடி ஆகணும்னா நைட் தூக்கம் கூட இருக்காது. நைட் தூக்கமும் இருக்காது, லேட்டாக தான் பேக்கப் ஆகும், அப்படி லேட்டாக தான் வந்து படுப்போம். காலையில் எல்லாமே வந்து அதெல்லாமே வந்து மைண்டில் இல்லை ஆக்சுவலி. அதெல்லாமே வந்து என்ன சொல்றது, டான்ஸ் பிடிச்சிருந்தது அவ்வளோதான். அதனால தூக்கம் இல்லை, வந்து ஓடணும் ஆடணும் உழைக்கணும், இவங்க சூப்பர்னு சொல்லணும், அவ்வளோதான். நாங்கள் அவ்வளோதான் எங்களுக்கு. ஸோ அந்த டைம் எல்லாம் 30 நாளும் அப்போ கால் ஷீட் டான்ஸ்க்காக இருந்துகிட்டே இருக்கும், ரெஸ்டே இருக்காது, ஃபுல்லாக டான்ஸ். நானும் அவரை பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி சொல்லுவார் அவர், நான் வந்து பாலக்காடுலேருந்து வந்துட்டே இருக்கேன், 7:30 மணிக்கு வந்துடுவேன். அப்போ நான் சொல்லுவேன் எனக்கு 8:30 மணிக்கு ட்ரெயின் ஹைதராபாடுக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான், சம்வேர். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனாக அந்த 1/2 hour பார்த்துப்போம். அவர் 7:30 மணிக்கு, ஆமாம் 7:30 மணிக்கு அவர் வராருன்றதுனால நான் 7 மணிக்கு அங்கே போயிடுவேன். எனக்கு 8:30 மணிக்கு தான் ட்ரெயின், 8 o'clock கூட அங்கே போகலாம். பட் அட்லீஸ்ட் அந்த 1/2 hour நான் அவர்கிட்ட பேசலாம் இல்லையா அப்படின்னு. குழந்தை எப்படி இருக்குது அந்த விஷயம், அவள் பாப்பாவுக்கு ஜுரமாக இருக்குது, இந்த மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துடு அப்படின்னு எனக்கு திரும்பி போய் கம்யூனிகேட் பண்ணணும்னா காலையிலையோ இல்லை நைட்டோ தான் பண்ணணும் ஃபோனு. ஒரு டான்ஸ் மாஸ்டரும் ஒரு ஃபைட் மாஸ்டரும் வந்து கல்யாணம் பண்ணால் வீடு எப்படி இருக்கும் தாம்பத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. பட் அது ரொம்ப இயல்பு கிடையாது. ஏன்னா 2 பேருக்குமான புரிதல் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா? Very great actually. ஏன்னா இந்த இன்ஃபேக்ட் தில்லிக்கு துட்டு சொல்றப்பவே சந்தானம் சார் ஒரு 5 minutes இந்த நாட்டு தான் சொன்னாரு, மாஸ்டர் நீங்க டான்ஸ் மாஸ்டர், அப்பா வந்து ஃபைட் மாஸ்டர். நான் சொன்னேன் என்ன சார் என் கதையே சொல்றீங்க? அப்படியா மாஸ்டர், சார் நம்ம ஃபைட்டரா அப்படின்னா, ஆமாம் சார் அப்படின்னு. அந்த இன்ட்ரோடக்ஷன் சொன்னது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு பிடிச்சிச்சு. ஐ said ஓகே சார் we are doing சார் அப்படின்ட்டு சந்தானம் சார் வந்து சொல்றப்போ. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில திருமணம் அப்படிங்கும்போது உடைக்கிற ஒரு விஷயம் சந்தேகம் தான் இல்லையா? நீங்க எப்படி என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? என்ன உங்க 2 பேருக்குமான அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ எந்த அளவுக்கு அது புரிதலோட இருந்தது? எப்படி பிளான் பண்ணீங்க? அது பேசுவீங்க இல்லையா? உங்களுக்கான ஒரு புரிதல் இல்ல அது ரொம்ப டெலிபரேட்டாவே தெரியும். அவருக்கு என் மேல வந்து ஒரு என்ன சொல்ல 0.1% கூட அவருக்கு என் மேல டவுட்ஸ் வராது. 100 ஆம்பளைங்க நடுவில் நான் வேலை செஞ்சா கூட அவர் சஸ்பெக்ட் பண்ண மாட்டாரு. யாராவது வேற மாதிரி ஏதாவது சொன்னா கூட, தெரியுமா அவனுக்கு ரொம்ப நேரம் பிரபு மாஸ்டர் கை போட்டு இருந்தார் பேசினாரு அப்படி ஏதாவது சொன்னா கூட அப்படியா சரி சரி ஓகே அப்படின்ட்டு அவருக்கு தெரியும் என்னன்னு. அதே மாதிரி அவரு கூட நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் அடிச்சு சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, பாபு மாதிரி ஒரு புருஷன் யாருக்கும் கிடைக்கவே மாட்டாண்டி, ராமருக்கு அப்புறம் இவன் தாண்டி அப்படின்னு. நீ போவே கூடாது வேலைக்கு, வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? குழந்தைங்களுக்காக இருந்துதான் ஆகணும். பட் அவர் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு, இன்னமும் கொடுத்துட்டே தான் இருக்காரு, இப்பவும் கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஹஸ்பண்ட் அப்போ இன்டர்வியூ பண்ணணும்ல? ஆக்சுவலாக அவரோடது இப்போ ரீசெண்டாக ஒன்று ட்ரோல் ஆகிட்டே இருந்தது. என்னது இந்த மாரிகோ அதில் வந்து இப்படி கிளாப் அடிச்சுட்டே இருப்பார் ஒரு எல்லோ ஷர்ட்டு. அவர் தான் எங்கள் ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக. எல்லாம் யார் இந்த மஞ்சள் சட்டைன்னு கொஞ்ச நாள் அப்படியே ஓடிட்டு இருந்தது. எல்லாரும் கேட்பாங்க சாணி தட்டுவது எப்படி, அந்த மஞ்சள் சட்டையை பார்த்து கற்றுக்கோங்க. சோ அவருக்கு ஹாப்பியா? ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளே ட்ரோல் பண்றாங்க. பாரு சுஜாதா நீ மட்டும் ஃபேமஸ் இல்ல, நானும் ஃபேமஸ் தான். ஆமா உண்மைதான் சொன்னது. நாங்க சொன்னோம் பரவாயில்லையா அப்பாவுக்கு பாரு சடனா எப்படி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. Very understanding person. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை.